ஓம் ந குரோரதிகம் தத்துவம் ந குரோரதிகம் தபஹ ந குரோரதிகம் ஞானம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மந்திரமூலம் குரோர்வாக்யம் பூஜாமூலம் குரோர் பதம் தியானமூலம் குரோர்மூர்த்தி முக்தி மூலம் குரு கிருபா. நம்ம திருவிடைமருதூர் தாலுகா ஆறுதுறை அருகில் உள்ள கஞ்சனூர் சுக்ரஸ்தலம், அதற்கு அருகில் உள்ள கீழ் சூரிய மூலை பவளக்கொடி அம்பிகா சமேத சூரிய கோடீஸ்வரர் கோவிலில் நம்ம இருக்கோம். பழமையான திருக்கோவில், பல புராணங்களோடு இணைந்த கோவில். மாமுனி யாக்ஞவல்க்ய மகரிஷியால் பாஸ்கர சக்கரம், அதை அந்த பாஸ்கர சக்கரத்தை நிறுவி அதன் மேல் கோடி சூரிய பிரகாசகர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவனை இங்கு ஸ்தாபித்துள்ளார், பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார். இலுப்ப மரங்கள் சூழ்ந்த இந்த பூமியானது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்து இந்த கிராமத்தில் தபஸ் செய்து இங்கு இந்த சூரிய கோடீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார். யாக்ஞவல்க்ய மகரிஷி ஒரு சமயம் சூரியனிடத்தில் வேதத்தை கற்றுணர்ந்து, சுக்லயஜுர்வேதத்தை கற்றுணர்ந்து பாரத தேசம் முழுவதும் அதை பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார். சூரியனிடத்தில் வேதம் கற்றுக்கொள்ளும் பொழுது சூரியன் யாக்ஞவல்க்யரிடத்தில், என்னால் சிவ பூஜை செய்ய முடியவில்லை, என் பொருட்டு எனக்காக நீ ஒரு சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய் என்று சொல்ல, அதன் பிரகாரம் பாரத தேசத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் பொழுது இந்த இடம் அவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான இடமாக இல்ப மரங்கள் சூழ்ந்து இருந்ததால் இங்கு சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார். ராமாயண காலத்தில் ராமருக்கு அகஸ்திய முனிவர் ஆதித்ய ஹிருதய மந்திரங்களை உபதேசம் செய்தார். அது பல விசேஷமான புண்ணிய பூமியில் ஒவ்வொரு மந்திரங்களை ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் ஒவ்வொரு ஆலயங்களில் அவருக்கு உபதேசம் செய்தார். அதில் ஆதித்ய ஹிருதயத்தில் அந்த ஒரு மந்திரங்கள் இங்கு ராமருக்கு அகஸ்தியரால் சொல்லப்பட்டது அப்படி என்று இந்த தலபுராணம் கூறுகிறது. இங்கு வரும் பக்தர்களுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் நீங்க பெற்று ஆரோக்கியம் அடைகிறார்கள். கோடி சூரிய பிரகாசகர், ஒளியை தரக்கூடியவர் என்று பொருள். இந்த கோவிலில் எது ரொம்ப மிகவும் விசேஷமானது என்று சொன்னால், பித்ரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம். காலையிலிருந்து மாலை 7 மணி வரை கர்ப்ப கிரகம், சிவன் இருக்கும் இடம் வெளிச்சமாக இருக்கிறது. சிவனும் ஒரு சூரியனும் ஒரு ஒளி வடிவத்தில் பூஜை செய்வதாக தல வரலாறு.
அதனால் மாலை 7 மணி வரையில் அந்த ஒளியானது நமக்கே தெரியும் அளவில் தெரியப்படுகிறது. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வானை சமேத முருகன், மகாலட்சுமி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள். இங்கு நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்தால் போல் இருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தில் பைரவர், சூரியன், நந்திகேஸ்வரர் சன்னதிகள் இருக்கிறது. பித்ருதோஷ நிவர்த்தி ஸ்தலம். அவசியம் நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் வந்து சூரிய கோடீஸ்வரை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல அவரின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் பக்த ஜனங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மேற்கொண்டு நம்ம சிவனை பார்ப்பதற்கு செல்கிறோம். சூரிய கோடி பிரகாசகர் கர்ப்பகிரகம் மாலை 6:40 ஆகிறது. ஒரு ஒளி வடிவமாக யாக்ஞவல்க்ய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யும் போது சூரியனும் ஒரு ஒளி வடிவில் பூஜை செய்ததாக ஐதீகம். இன்று வரை அந்த ஒளி நம் கண்ணுக்கு தெரியவில்லையே தவிர அவர் தலையில் அந்த கண்ணாடியை வச்சா அந்த ஒளி நம்ம எல்லார் மேலேயும் படுறது. இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதை நம்ம பார்க்க போகிறோம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. இப்ப நம்ம எல்லாம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கோம். சுவாமிக்கு பக்கத்தில் நான் இந்த கண்ணாடியை வைக்கிறேன். அந்த ஒளி அடிக்கிறது பாருங்க, ஒரு ஒளி படுறதா இதோ இங்கெல்லாம் தெரியுது எனக்கு. இங்க உள்ளுக்குள்ள